மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் ஆன்மீகவாதிகள் அல்ல, ஆன்மீக வியாதிகள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். இன்று காலை திருவண்ணாமலை மாவட்ட ஒன்றிய செயலாளர்களுக்கான கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்றார். தொடர்ந்து அருணை என்ற தனியார் மருத்துவக் கல்லூரியை தொடங்கி வைத்தார். அதனையடுத்து திருக்கோவிலூர் ஆண்கள் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், அண்ணாமலையார் கோவில் தமிழ்நாட்டின் சொத்து என்றும் அதனை தொல்லியல் துறை கையகப்படுத்தாமல் கட்டி காத்தது திமுக அரசு என்றும் கூறினார். நீர் மேலாண்மையில் திருவண்ணாமலை மாவட்டம் சிறந்து விளங்குவதாகவும் இதன் காரணமாக இந்த மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் 6 முதல் 7 அடி உயர்ந்திருப்பது மிகப்பெரிய சாதனை என்றும் கூறிய முதலமைச்சர் அதற்காக தமிழக அரசு சார்பில் பாராட்டு தெரிவித்தார். கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு அனைத்து வசதிகளையும் நிறைவேற்றி தருவோம் என்றும் கூறிய முதலமைச்சர் அதற்காக அறநிலையத்துறை உள்ளாட்சித்துறையை இணைத்து ஆட்சியர் தலைமையில் குழு ஏற்படுத்தப்படும் என்றார். 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது. எனவே கிரிவல பாதையில் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் தொடர்புடைய உள்ளாட்சி அமைப்புகளால் பராமரிக்கப்பட்டு வருது. நிதி பற்றாக்குறை காரணமாக மின்விளக்குகள், கண்காணிப்பு கேமராக்கள், பொது அறிவிப்பு அமைப்பு ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய பழுதுகளும் உடனுக்குடன் சரி செய்ய இயலாத நிலை இருக்கு. இதனை கருத்திலே கொண்டு அறநிலையத்துறையும் உள்ளாட்சி அமைப்பையும் இணைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு குழு ஏற்படுத்தி அந்த குழுவிற்கு இந்த தொடர் செலவினங்களை முறைப்படுத்தி கண்காணிக்க ஆவணம் செய்யப்படும் என்பதை நான் இங்கே அறிவிக்கிறேன். அரசு நிறைவேற்றி வரும் நலத்திட்டங்கள் மதத்தை வைத்து அரசியல் செய்வோரின் கண்களுக்கு தெரியாது என்று விமர்சித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உண்மையான ஆன்மீகவாதிகள் இல்லை என்றும் ஆன்மீக வியாதிகள் என்றும் ஆன்மீக போலிகள் என்றும் சாடினார். மேலும் ஆன்மீகத்தை அரசியலுக்கு மட்டும் பயன்படுத்தும் எண்ணம் கொண்டவர்கள் என்றும் விமர்சித்த முதலமைச்சர் திமுக மதத்தை வைத்து கட்சி நடத்தவில்லை என்றார். கோவிலுக்கு திருப்பணி செய்வதுதான் திராவிட மாடலா என சிலர் விமர்சிப்பதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் அனைத்து துறைகளையும் சமமாக வளர்ப்பதுதான் திராவிட மாடல் என்று விளக்கம் அளித்தார். ஆன்மீகத்தின் பெயரால் இன்றைக்கு அவர்கள் அரசியல் நடத்த முயற்சிக்கிறார்கள். ஆன்மீகத்திற்கு நாங்கள் எதிரிகள் அல்ல. ஆன்மீகத்தின் பெயரால் மனிதர்களை சாதியால் மதத்தால் பிளவுபடுத்துகிறாங்கள, அவங்களுக்கு நாங்க எதிரிகள். மனிதர்களை பிளவுபடுத்தக்கூடிய கருவியாக ஆன்மீகம் இருக்க முடியாது. மனிதர்களை பிளவுபடுத்துவதற்கு ஆன்மீகத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கும் உண்மையான ஆன்மீகவாதிகளாக அவர்கள் நிச்சயமாக இருக்க முடியாது.